வெல்கம் டு டாக்டர் மைக்லேஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவில் ரீடிங் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சென்ற பதிவில் பார்த்தோம் கான்செப்ட் ஃபார்மேஷன் அப்படின்ற தலைப்பிலையும் ஒரு கார்டனில் போய் பார்த்து ஒரு பார்க்கில் போய் பார்த்து எப்படியெல்லாம் நேச்சுரலாக இலைய தழையெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்லாம் பார்க்கறதுக்கு பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். பிகாஸ் நிறைய நேரம் அதில் செலவு பண்ணால் குவாலிட்டி வைஸ் அது அட் எ லேட்டர் பாயிண்ட் ஆஃப் த ஒரு ஸ்கூல் டைமில் அது யூஸ் ஆகும் அப்படின்ற கருத்துக்கெல்லாம் பகிர்ந்துக்கிட்டோம். ஆனால் ரீடிங் அப்படின்னு சொன்னால் முதல்ல யூ ரீட் ஆல் அபவுட் இட் அப்படின்னு ஒரு படிக்கிறதுனா என்ன, அதை பற்றி எல்லாத்தையும் படிச்சுடலாம் அப்படின்னு நம்ம ஒரு கணிப்பில் நம்மளை தயார் பண்ணிக்கலாம். முதல்ல சரளமாக படித்தாலே ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஒரு வயசு தாண்டிடுது, அடலசன்ஸ் முடித்து அடல்ட்ஹுட்டில் இருக்கும், அப்போ கூட நம்ம தெளிவாக பிழை இல்லாமல் தவறு இல்லாமல் சரளமாக நம்மளால் படிக்க முடியும் அப்படின்னா அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஆனால் அடல்ட்ஹுட் வந்த பிறகு சரளமாக நம்மளால் படிக்க முடியல அப்படின்னு சொன்னால் அதில் நம்மளுக்கு நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. அதனால் சரளமாக படிக்க முடியாததுனால சில விதமான உபாதைகள் சொன்னால் சரீர உபாதை இல்லை, அடுத்தது நம்மளோட கம்யூனிகேஷன் லெவலில் ரைட்டிங் எபிலிட்டியில் கொஞ்சம் குறைபாடு இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. அதே நேரத்தில் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்து படிக்கிறது அப்படின்றத நம்ம என்ன செய்யலாம், ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு அது என்னது அப்படின்னு கேட்டு பார்க்கலாம். இல்லைன்னா அந்த வார்த்தையை நல்லா சத்தமாக அது என்னதுன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணி அதை உச்சரித்து காட்டிட்டு அது என்ன சொல்கிறது அப்படின்னு கூட நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஒரு சின்ன பசங்களுக்கு தெளிவாக படிக்கிறதுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னா ஒரு வார்த்தையும் அப்படி சொல்லிக் கொடுக்கலாம். ரெண்டாவது, படிக்கிறது ரீடிங் அப்படின்னாலே இட் இஸ் தி விஷுவலி கைடட் அப்படின்னு அர்த்தம். கண்ணு வழியாக அதை தெளிவாக சிறப்பாக பார்த்து அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம படிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். எல்லா லாங்குவேஜாக இருந்தாலும் எந்த மொழியானாலும் அதனுடைய அடிப்படை எழுத்துக்கள், அதனுடைய அடிப்படை என்ன உயிரெழுத்து மெய் எழுத்து அதுபோல் கான்சனன்ட்ஸ் வாவல்ஸ் அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமான அந்த எந்த புஸ்தகமானாலும் முதல்ல படிச்சுட முடியும். படிச்சுட்டா மட்டும் போகாது, எழுத்து கூட்டி படிக்கிறதோ இல்லை தெரிஞ்ச வார்த்தைகளை சரளமாக வேகமாக படிக்கிறதோ எதாக இருந்தாலும் அதுக்கு பொருள் தெரியணும் இல்லையா, மீனிங் தெரிஞ்சால் தான் அதை நம்ம காம்ப்ரஹெண்ட் பண்ண முடியும். அதை எப்படி மீனிங் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம். ஆனால் அது ரொம்ப சுலபமாக எளிமையாக நம்மளால் அதை புரிஞ்சிக்க முடியும். முதல்ல இப்போ தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லை, லேட் சைல்ட்ஹுட்டில் இருக்கிற பிள்ளைங்க 10-12 இயர்ஸ் அப்படின்லாம் பார்த்துட்ருக்குறோம். அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு 5-6 எழுத்து எழுதுது, ஒரு ஏரோப்ளேன், ஒரு பாஸ்ட் டைம், ஒரு பாசிட்டிவ், அது மாதிரி ஏதான ஒரு எழுத்தை எழுதி அதை கொடுத்துவிட்டு அது எப்படி இருக்குது படி அப்படின்னு சொல்லலாம். இருக்கிறதுலே உலகத்திலே சுலபமான ஒரு மொழின்னு சொன்னால் அது ஆங்கிலம் தான். எப்படி இருந்தாலும் சில வர்ப டிரான்சிட்டிவ்ஸ்லாம் அதுக்குள்ளே ஈஸியாக அடங்கும். இதுவே நம்ம ஒரு ஜெர்மன், ஒரு இன்னும் வேறு வெளிநாட்டு லாங்குவேஜ் ஃப்ரெஞ்சு அதெல்லாம் படிக்கணும்னு சொன்னால் அதனோட கிராமர் இலக்கணம் ரொம்ப வித்தியாசப்படும். ஏன் நம்ம தாய்மொழி தமிழ் அப்படின்னு சொன்னால் அந்த தமிழ் இலக்கணத்தை சிறப்பாக படிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு பெரிய அளவில் பொறுமை வேணும். அடிப்படையில் நிறைய ஈடுபாடு வேணும். ஒரு மொழியோட இலக்கணம் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் இலக்கண பிழை இல்லாமல் அவள் தான் நம்மளால் பேச முடியும். ஆனால் ஆங்கில மொழிக்கு அப்படி ஒரு ஒரு ரிஜிடு இல்லை. நம்ம சாதாரணமாக பேசினாலே அதுக்கு சிறப்பான ஒரு என்ன வந்துடும், கிராமரோட சேர்ந்து தான் அதில் வந்துடும். நிறைய டிரான்சிட்டிவ் வெர்பெல்லாம் தவறாக பேசுகிறதுக்கு வாய்ப்பே இல்லாத போயிடும். ஆனால் இதுவே ஒரு ஜெர்மன் மொழியெல்லாம் பேச துவங்கினமான அந்த மாதிரி அவ்வளோ எளிமையாக இலக்கண பிழை இல்லாமல் அதில் பேசுறது கடினம். அதுக்கு நிறைய பழக்கம் இருக்கணும். அந்த மொழி தாய்மொழியாக கொண்டவங்க பேசுகிற மாதிரி நம்மளை போல் ஒரு ஜெர்மன் மொழி கற்றுருக்குறோம் அப்படின்னா அதில் பேசுறது கொஞ்சம் கடினம் தான். சில நேரத்தில் நம்ம பேசுறது பிழை உள்ளதாக கூட இருக்கும். ஸோ அந்த அடிப்படையில் ஒரு மொழிக்கும் இலக்கணத்தை படிக்கணும் என்று சொன்னால் அதற்கு சிறப்பான ஒரு மனதில் ஈடுபாடு வேணும். அந்த மாதிரி அந்த கான்செப்டில் நம்ம இதில் மேலே படிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு சில வார்த்தைகளை சொல்லிவிட்டு வாட் இட் இஸ் அப்படின்னு நம்ம கேட்கலாம். அதே நேரத்தில் ஒரு வார்த்தையை ப்ரொனவுன்ஸ் பண்ணி விடுறது, அது என்னதுன்னு சொல்கிறது, வாட் டஸ் யூ அவங்க அதை பார்த்த உடனே அந்த வார்த்தையை கேட்டவுடனே உனக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்னு கூட நம்ம அந்த பசங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வகுப்பறையில் அவங்களுக்கு என்னெல்லாம் மீனிங் தெரியுமா, உனக்கு அது என்ன புரிஞ்சுது அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஸோ அது மாதிரி வரும்பொழுது ரீட் ஆல் அபவுட் இட் அப்படின்னு சொன்னால் யூ ஷுட் வெஞ்சர் இன்டு இட். எப்படியெல்லாம் படிக்கலாம், எப்படியெல்லாம் சிறப்பாக பண்ணிக்கலாம். ஏன் ஒரு அடல்ட்ஹுட்டில் சரளமாக படிக்கிறதுக்கு தெரியல, சரளமாக படிக்கிறதுக்கு ரொம்ப ஒரு தடுமாற்றம் இருக்குது. தடை மாறுகிறது வேறு,
தடை மாற்றத்து இல்லாமையே நம்ம சிறப்பாக படிக்க முடியும்னு சொன்னால் படிக்கிறதுக்கு நல்லா பழகிக்கணும். நிறைய தொடர்ந்து ஒரு பிள்ளைங்களுக்கு கூட இப்போ நம்ம சம்மர் ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொன்னால் பார்த்து படிக்கிறதுக்கு நம்ம சொல்லி கொடுக்கலாம். ஒரு புத்தகத்தை கொடுக்க வேண்டியது அதில் இருக்கிற தாய்மொழியாக இருந்தாலும் பிற மொழிகளாக இருந்தாலும் அந்த எழுத்துக்களை கூட்டி அது என்ன வரும் அப்படின்னு பார்த்து லைட் அண்ட் ஸ்லோ ரீடிங் கொடுக்க ஆரம்பித்தா சரளமாக ஒரு 3 அல்லது 4 முறை படிக்க துவங்கிறதுக்கு முன்னாடியே அந்த பேராகிராஃப் அந்த ஒரு இதை வேகமாக அவங்களால படிக்க முடியும். நிறைய வேகமாக தவறு இல்லாமல் பிழையெல்லாம் நீக்கி நம்ம படித்தாலே நம்மளுக்கு அது ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். அந்த தன்னம்பிக்கை வந்துடுச்சுன்னா நான் இன்னும் கூட ஒரு பேராகிராஃப் படிக்கிறேன் மைமை, இன்னும் கொஞ்சம் படிக்கலாம், இன்னொரு பேஜ் படிக்கலாம் மைமை அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்க, தொடர்ந்து படிக்கிறதுக்கு ஈடுபாடு காட்டுவாங்க. அதில் ஒரு ஊக்கம் இருக்கும். அதில் ஒரு குழந்தைகளுக்கு நல்லா படித்ததுன்னு உடனே ஒரு ப்ரைஸ் பண்ணினோம் வைங்க, அன்பு பாராட்டினோம் என்ன சொன்னால் இன்னும் கூட 2 பேராகிராஃப் அவங்களால படிக்க முடியும்னு சொல்லுவாங்க. ஸோ ரீடிங் என்றது ஒரு நம்மளுடைய அறிவு வளர்த்துக்கிறதுக்கு அது ஒரு அடிப்படை. நிச்சயமாக நம்ம என்ன செய்யலாம், கண்டிப்பாக நல்லபடியாக சிறப்பாக இதுக்கு எந்த அட்ஜெக்டிவ் வேணால் எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம், அட்ரிபியூஷன் கூட கொடுக்கலாம், அட்ஜெக்டிவ்ஸ் கொடுக்கலாம், அட்ரிபியூஷன் கொடுக்கலாம். நல்லா படித்தா சிறப்பாக சரளமாக பிழையில்லாமல் படிக்க தெரிஞ்சால் அது நம்மளுக்கு ஒரு பெரிய என்ன தன்னம்பிக்கையை ஊட்டக்கூடியதாக இருக்கும். ஆனால் என்னெல்லாம் படிக்கணும், எப்படி படிக்கணும், எப்படி படிக்கிறதுக்கு நம்மளை பழகிக்கணும் அப்படின்றத தலைப்பில் வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.